அம்மா, அப்பா, வாசு. டேய் ஏன்டா, என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி கத்துற? அதானே, என்னப்பா ஆச்சு? டேய், எதுவும் பிரச்சனையாடா? அம்மா, இன்னைக்கு உன் பையன் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, இன்னைக்கு ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கம்மா. சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் உயிரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃபும் அவங்க டாக்டரும் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அழுத என்னால் பார்க்க முடியலம்மா. அப்புறம் நான் போய் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் கேட்டேன். என் சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட சொன்னால் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு. அவங்க இல்லை, நீ இப்போ தான் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்க, நீ ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு அவர் அப்படியே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படியும் சாக தானே போகிறாரு, அது உங்கள் கையால் செத்தா என்ன இல்லை என் கையால் செத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே சார்னு. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டல் டீன் வந்து சொன்னார், திலீப் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷன் பண்ண அலோவ் பண்ண முடியாது, அதுவும் இது மேஜர் ஆப்ரேஷன். நான் சார் ப்ளீஸ் சார் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். என் ட்ரஸ்ட் மீனு கெஞ்சி பார்த்தேன். அப்புறம் ஓகே, நீ கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், ஸோ அதனால ஒத்துக்கிட்டாரு. நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துதாம்மா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன். ஆனால் என் சீனியர்ஸ் டீன் எல்லாருமே கூட இருந்தாங்க. பட் ஐ டிட் இட். அவர் உயிரை நான் காப்பாற்றிட்டேம்மா. நான் ஜஸ்ட் ஆப்ரேஷன் முடிச்சு அவர் ஹார்ட்டை ப்ரெஸ் தான் பண்ணேன். உண்மையாக அவர் ஹார்ட் பீட் நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் அவர் பல்ஸ் கூட நான் என்னால் நம்பவே முடியலம்மா. மெடிக்கல் மிராக்கல். நான் ஆப்ரேஷன் முடிச்சதும் டாக்டர் டீன்ஸ் எல்லாரும் என்னை அவ்வளோ பாராட்டு புகழ்ந்து தள்ளிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். அண்ட் அந்த பொண்ணு, அவங்க ஒய்ஃபு, டாக்டர்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்கம்மா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ திலீப். திலீப், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா. ஒரு ஃபேமிலி அழுகுறதை பார்க்க முடியாமல் நீ ரிஸ்க் எடுத்ததில்ல, அது போதும்டா. லவ் யூ மை சன். அம்மா, அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் என் காலில் விழுந்தாங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க டாக்டரும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொன்னாம்மா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சிரிக்கும் போது. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பே பண்ணிட்டேம்மா. பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி போலம்மா. அதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடா. என் பையன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், இவ்வளோ இறக்க குணம் உள்ளவனை இருக்கணும்னு நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் ஹாப்பிடா. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இப்போ தான் நீ என் பையன் சொல்லிக்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா. காசை மதிக்காமல் மனுஷங்க மதிச்சு பாரு. தட்ஸ் மை சன். ஆஹா, டேய் வாசு, என்னடா ஒன்றுமே பேசாமல் இருக்க? இல்லைடா, ஹாப்பினஸில் என்ன பேசுறதுன்னே தெரில. நீ சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாண்டா பார்க்குறேன். அட போடா லூஸு. நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். அதான் எங்கள் 2 பேர்த்தோட ஆசை. இருப்போம்மா, நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே ஒத்துமையாக இருப்போம். நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. வாசு என் உயிருமா. சரிப்பா, போங்க போய் ஃப்ரெஷ் ஆகு. அம்மா காஃபி போட்டு வருவா, போ. சரிப்பா. டேய், நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ரூமுக்கு வாடா. சரிடா. டேய், என்னடா? இன்றைக்கி ரேணுக்கு பர்த்டேடா. போன இயர்னா நான் அவளை இன்றைக்கி தாண்டா பார்த்தேன். பட் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியலடா. எனக்கு ரேணுவை பார்க்கணும் போல இருக்குடா. டேய், அதுக்கு ஏன்டா அழுகுற? உனக்கு தான் தெரியும்ல, இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் கூட நான் ரேணு சொல்லி தான் பண்ணேன். அவள் தான் உன்னால் முடியும் திலீப்பால் முடியும், அவர் உயிர் காப்பாற்றுன்னு அவள் சொன்ன மாதிரியே இருந்துச்சுடா. அதான் நான் அவ்வளோ தைரியமாக பண்ணேன். இன்றைக்கி என்ன எல்லாரும் பாராட்டுறாங்கடா. ஆனால் ரேணு அவள் இல்லை. பட் என்னால் இதெல்லாம் அவள் கூட ஷேர் பண்ண முடியலடா வாசு. டேய் திலீப், காம் டவுன். ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நம்ம எங்கேயாவது